மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் முருகன் விடுவிக்கப்பட்டுள்ளார். மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து பேராசிரியர் முருகன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் முருகன் உட்பட ஆராய்ச்சி மாணவரும் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியும் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமக்கு தருவதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கருணாகரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகளை அங்கு அதே கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி என்பவர் பாலியல் ரீதியான தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மற்றும் A1 அந்த பேராசிரியர் நிர்மலா தேவி ஆகியோர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிசிடி போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் A2 A3 அதாவது குற்ற A2 A3 ஆகிய 2 பேரும், அதாவது பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இருவரையும் விடுதலை செய்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டுள்ளார். அந்த A1 இருப்பவர்களுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். கருணாகரன், இந்த வழக்கிலிருந்து நிர்மலா தேவிக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது? அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மீதான தீர்ப்பை வாசித்து வருகிறார் நீதிபதி. மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் வழக்கறிஞர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் முருகன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்ற வழக்கு இன்றைக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு சரியாக 1 மணி அளவில் நீதியரசர் அவர்கள் தீர்ப்பினை வாசித்தார். எனது தரப்பு சார்ந்த முருகன் அவர்களை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். நீதி வென்றிருக்கின்றது. வழக்கு விடுதலை, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் வழக்கு விடுதலை செய்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அதனால வழக்கு உங்களை விடுதலை செய்யறதுன்னு சொல்லியிருக்காங்க. முருகனை விடுதலை செஞ்சிருக்காங்க. முருகன் கருப்பசாமி A2 A3 விடுதலை செஞ்சிருக்காங்க. முருகனுடைய வழக்கு. தேவப்பிரியன், இந்த வழக்கின் பின்னணியை குறித்து சொல்லுங்கள். மோனிஷா, 2018ஆம் ஆண்டு தேவாங்கர் கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் நிர்மலா தேவி பேசியதாக வெளியான ஒரு ஆடியோ என்பது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்காக மாணவிகளிடம் தவறான வழியில் பேசியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த உரையாடலில் நிர்மலா தேவியுடன் பேசிய மாணவி அந்த ஆடியோவை பகிரங்கமாக பரவிய நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டது. அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தொடர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை அரசு தரப்பில் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு அப்போதைய இருந்த தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களால் இந்த விசாரணை கமிட்டி என்பது அமைக்கப்பட்டது. தற்போது இந்த வழக்கறிஞர் விசாரணைக்காக ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திக்கிற நிலையில் பார்க்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் எங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம்.
நீதி மேல நம்பிக்கை என்னனால எங்களுக்கு வந்து நீதி வென்றிருக்கு. ஓகே மேம். ஓகே. ஆமா ஆமா. நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்? அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மீதான தீர்ப்பை தற்போது நீதிபதி வாசித்து வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் மொத்தம் 3 பேர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் குற்றப்பத்திரிகை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 3 நபர்களை தாண்டி பிற யாருக்கும் தொடர்பு இல்லை என்றும் ஏற்கனவே கிளீன் ஷீட் ஆனது இந்த விசாரணை அமைப்பு தரப்பில் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது A2, A3 கருப்பசாமி மற்றும் முருகன் ஆகிய இருவரையும் விடுதலை செய்து போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி நீதிமன்றம் தற்போது விடுதலை செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். A2, A3 விடுதலை பண்ணியிருக்காங்க. A1 நிலைமை என்ன? ஆம் தேவப்பிரியன், அதாவது வந்து இந்த வழக்கானது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் இந்த வழக்கில் வந்து A1ஆக இருப்பவர் பேராசிரியர் நிர்மலா தேவி, மேலும் வந்து இந்த வழக்கில் A2ஆக இருப்பவர் அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் வந்து A3 வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் கருப்பசாமி 3 பேர் தான் இதில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சிபிசிடி போலீசார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு வந்து திருவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த A1ஆக இருக்கக்கூடிய பேராசிரியர் வந்து அந்த நிர்மலா தேவி என்னுடைய குரல் இல்லை, மாணவிகளுக்கே வந்து நான் தவறாக அழைத்த விதமான அந்த குரல் வந்து என்னுடைய குரல் பதிவு இல்லை என்று தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது சிபிசிடி போலீசார் இதை வந்து குரல் பரிசோதனை செய்து இவருடைய குரல் தான் என்று நிரூபித்தனர். மேலும் வந்து மாணவிகள், அதாவது வந்து அந்த புகார் அளித்த மாணவிகள் உட்பட 4 மாணவிகள் உட்பட 80 சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து 1360 மொத்தம் வந்து 2 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 3 பேருக்கும் எதிராக மொத்தம் 1360 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு 2018ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு கட்டங்களாக 6 ஆண்டுகளை கடந்து இந்த விசாரணை வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதே சூழலில் வந்து A2, A3 ஆகியோர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத சூழலில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். A1 அதாவது வந்து பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு என்ன குற்றம் என்பதை வந்து நீதிபதிகள் அறிவிப்பர் தேவப்பிரியன். அதே போன்று இந்த வழக்கானது வந்து இந்த நிர்மலா தேவி பேராசிரியர் நிர்மலா தேவி அந்த கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அந்த பேராசிரியர் வந்து ஒரு புத்தாக்க பயிற்சிக்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அந்த முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் அவர்கள் வந்து நெருங்கி பழகியுள்ளனர். இந்த சூழலில் அவர்கள் மாணவிகளையும் பாலியல் ரீதியாக பயன்படுத்தவும் உயரதிகாரிகளுக்கு பயன்படுத்தவும் மேலும் வந்து இதற்கு பலனாக அவர்களுக்கு நல்ல மேல்நிலை படிப்பு உதவி பெறவும் மற்ற உதவி பல்வேறு சலுகைகளும் வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறி பல்வேறு முறை மாணவிகளிடம் செல்போனில் அந்த நிர்மலா தேவி பேசியுள்ளார். மேலும் வந்து குறுஞ்செய்திகளும் தொடர்ந்து அனுப்பியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மாணவிகள் வந்து புகார் கொடுத்தனர். அந்த புகாரின் மீது கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத சூழலில் அந்த பொதுவெளியில் அந்த இது வெளியானது. அதைத் தொடர்ந்து SFI, DYFI மற்றும் மாதர் சங்கங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பி ஒரு நாள் முழுதும் போராட்டம் நடத்தியது. அதைத் தொடர்ந்துதான் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். அதன் பின்பு இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த சூழலில் இன்று அந்த நீதிமன்றத்தில் ஆஜரான கருப்பசாமி மற்றும் 3 பேரும் ஆஜராயினர். அதில் கருப்பசாமி மற்றும் வந்து முருகன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நிர்மலா தேவி மீது அந்த குற்றம் வந்து எவ்வளவு தண்டனை என்று தெரிய வரும் தேவப்பிரியன். கருணாகரன், ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு வெளியாகிறதா இருந்தது. நிர்மலா தேவி ஆஜராகாததன் காரணமா தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இன்னைக்கு நிர்மலா தேவி தொடர்பான தீர்ப்பு அப்படின்றது வாசிக்கப்படுமா அல்லது நிர்மலா தேவியுடைய உடல்நிலை மனநிலை எப்படி இருக்கு? அதாவது இன்று நிர்மலா தேவி பொறுத்த அளவில் வந்து அவர் வந்து இந்த பிரச்சனையில் சிக்குவதற்கு முன்னதாகவே அவர் தனிப்பட்ட முறையில் தவறான பாதையில் சென்றுள்ளார். பல நபர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். எனவே வந்து இந்த சூழலில் அவரிடமிருந்து அவரது கணவர் மற்றும் வந்து அவர் குடும்பத்தினர் சற்று விலகி உள்ளனர். மேலும் வந்து தற்பொழுது இன்று கடந்த வெள்ளிக்கிழமை வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்க வேண்டும். ஆனால் வந்து அந்த தீர்ப்பு வாசிக்கும் பொழுது ஆஜராக இல்லாதால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று அவர் ஆஜராகி உள்ளார். அவர் தனியாக வந்துதான் எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல் நின்றிருந்தார். ஆனால் ஊடகங்கள் வந்து அவரை வந்து வீடியோ பதிவு செய்யும் போது கொஞ்சம் அந்த ஒரு கருத்தை ஒரு விதமான ஒரு இதை தெரிவித்திருந்தார். இந்த
சூழலில் அவர் வந்து இயல்பான மனநிலையில் தான் அங்க இருந்திருந்தார். இந்த சூழலில் வந்து இந்த வழக்கானது வந்து இவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டால் இதை எதிர்த்து அவர் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யலாம். அதைத் தொடர்ந்து அவருக்கு வந்து அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் செல்லலாம் என்று இன்னும் 2-3 வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று இந்த வழக்கில் வந்து இந்த 2 பேர் விடுதலையும் எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே வந்து அடுத்தடுத்து இந்த வழக்கில் வந்து சிபிசிஐடி என்ன முடிவெடுக்க போகிறது, மேலும் வந்து இந்த நிர்மலா தேவி தரப்பில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது தெரிய வரும். நல்வாய்ப்பாக இந்த வழக்கானது ஒரு கூட்டு சதி முயற்சியிலேயே முடிந்துவிட்டது. யாரும் பாதிக்கப்படாத அந்த சூழலில் வந்து இது ஒரு கிராமத்தில் இருந்து படிக்கும் மாணவிகளின் பாதுகாப்பு என்ற முறையில் இந்த வழக்கு அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது. மாதர் சங்கங்கள் மற்றும் வந்து எஸ்எஃப்ஐகள் வந்து கையில் எடுத்து போராடியின் தொடர்பாக இந்த வழக்கு நீண்ட விசாரணைக்கு பிறகு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன். கருணாகரன், தற்போது மேலும் ஒரு அண்மை தகவல் கிடைச்சிருக்கு. உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் உதவி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த வழக்கில் தொடர்புடையதாக 3 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் முருகன், கருப்பையா ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் முதல் குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருந்த நிர்மலா தேவி குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவர் மீது நிறைய சயின்டிபிக் ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அவர் பேசிய ஆடியோக்கள், அவருடைய தொடர்புகள் எல்லாமே விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் மிக முக்கியமாக எழுப்பப்பட்டிருந்த கேள்வி, யாருக்காக இந்த தொலைபேசி உரையாடல், யாருக்காக அந்த மாணவியிடம் நிர்மலா தேவி பேசினார் அப்படின்றதுதான் அந்த நேரத்தில் எழுந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இது எல்லாத்திலுமே வாதத்தின் விசாரணையின் போது முன்வைக்கப்பட்டதா, இவங்க 2 பேருக்காக தான் அவங்க பேசினாரா? அதாவது வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் இருந்து அவர் தப்பிப்பதற்காக இது போன்ற தகவல்களை தெரிவித்தாரா அல்லது உண்மையிலேயே தொடர்பு இருக்கா என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் அந்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக இது போன்ற செயலில் ஈடுபடலாம் என்று வந்து திட்டம் தீட்டியுள்ளனர். இந்த உயர் அதிகாரிகள் ஆணையிலிருந்து கவர்னர் மாளிகை வரை இந்த தொடர்பு பேசப்பட்டது. எனவே வந்து இந்த வழக்கு வந்து அதிக முக்கியத்துவம் பெற்றதை தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து பல்வேறு ஆதாரங்களை சேகரித்து உள்ளது. அதே நேரத்தில் தற்பொழுது ஒரு அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று வருகிறது. என்ன வழக்கு என்றால், கருப்பசாமி மற்றும் முருகன் மீது விசாகா அந்த கமிட்டியின் மூலம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கில் வந்து இந்த தண்டனையை பொறுத்துதான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த வழக்கில் வந்து உரிய முடிவெடுக்கும் என்று காத்துக் கொண்டிருந்தனர். எனவே வந்து அந்த விசாகா கமிட்டியின் அடிப்படையில் அந்த 2 பேருக்கும் என்ன நடவடிக்கை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எடுக்க போகிறார் என்பதும் தெரிய வரும். பொதுவாக இந்த வழக்கு வந்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 511 மற்றும் வந்து ஆக்ட் 2000 மற்றும் வந்து இம்மாரல் டிராபிக் ஆக்ட் மற்றும் வந்து அந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மென்ட், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு இந்த பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அதிகபட்சமாக 7 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரைதான் இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் நிர்மலா தேவிக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் என்பதை வந்து நீதிபதிகள் தெளிவாக இனி வரும் காலங்களில் கூறுவார்கள். தேவப்பிரியன். அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்ல நிலையில, இன்னும் அவருக்கு குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில தீர்ப்புடைய விவரம், எத்தனை ஆண்டுகள் தண்டனை அப்படின்ற விவரம் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரில் 2 வரை போதிய ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றம் விடுவிக்கப்பட்ட நிலையில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த நிர்மலா தேவி குற்றவாளி என்று தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இனி அடுத்ததாக தண்டனை விவரங்களை நீதிமன்றம் வெளியிடும். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரி நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு அலட்சிய போக்கோடு செயல்பட்டதா அந்த காலகட்டங்களில் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. என்னன்னா இந்த ஆடியோ வைரலான பின்னாடி தான் தொடர்ந்து விசாரணை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அந்த கல்லூரி தொடர்பாக ஏதாவது விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா கருணாகரன்? அதாவது வந்து அந்த கல்லூரி தரப்பில் வந்து இந்த கல்லூரி அந்த பேராசிரியர் வந்து அந்த கல்லூரியை சேர்ந்தவர், புகார் கொடுத்த மாணவிகள் வந்து அந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள். அந்த சூழலில் வந்து இவர்கள் வந்து முதலில் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் தன்னை அழைப்பது குறித்து மாணவிகள் தங்கள் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் அதை வந்து கல்லூரி நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுக்காத சூழலில் அந்த தருணத்தில்
அது பொது வெளியில் வெளியிடப்பட்டது அந்த வாட்ஸ்அப் பேச்சானது. அதைத் தொடர்ந்துதான் பொதுமக்கள் மற்றும் மாதர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு முழு கவனம் பெற்றது. அதை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் மிகுந்த அழுத்தம் கொடுத்ததை தொடர்ந்து இந்த வழக்கில் தீவிரமாக விசாரிக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்திருப்பதால் இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் தனக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் அந்த செயலில் ஈடுபட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. எனவே கல்லூரிக்கும் இவருக்கும் நேரடியான தொடர்பு என்பது நிரூபிக்கப்படாத ஒரு சூழலில் எந்த விதமான நடவடிக்கை எடுப்பார்கள் அல்லது நீதிபதிகள் எந்த விதமான கருத்தை தெரிவிப்பார்கள் என்பது இனிமேல் நீதிபதியின் முழு அந்த ஜட்ஜ்மெண்டில் தான் தெரிய வரும், தீர்ப்பில் தான் தெரிய வரும். தகவலுக்கு நன்றி கருணாகரன். நிர்மலா தேவி வழக்கில் தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2 பேரை விடுதலை செய்த நீதிமன்றம் நிர்மலா தேவியை குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. தண்டனை விவரங்கள் பிறகு தெரியவரும். மோனிஷா.